வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஏதேனும் வகையில் குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சித்தால் ஜனாதிபதியையும் இந்த அரசையும் மக்கள் ஓடோட விரட்டியடிப்பார்கள். எச்சரிக்கை விடுத்த சுமந்திரன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை போன்று கேம்மேன் என அனுரகுமார திசாநாயக்க விமர்சனம். தனக்கு உயிராபத்து உள்ளது என்பதை உணர்ந்துள்ள வைத்திய ராமநாதன் அர்ஜுனா. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவானது கட்சியில் எந்த பிளவினையும் ஏற்படுத்தாத வகையில் இணக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு செல்வம் அடைக்கலநாதன் முன்வந்துள்ளார். அதேவேளை சித்தார்த்தனும் இந்த விடயம் குறித்து எமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக அறிகின்றோம். எனவே தமிழ் மக்களிடத்திலும் எங்களது கட்சியிலும் எந்தவித பிளவையும் ஏற்படுத்தாத வகையில் இந்த தெரிவு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமிவிற்கு எதிரான குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாசிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் குடியுரிமையின்றி இலங்கையின் கடவுச்சீட்டை பெற்றதாக டயானாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கேகுவனல்ல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரான டயானா கமிவிற்கு எதிரான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றில் முன்வைத்தனர். இதன்படி குறித்த குற்றப்பத்திரிகையை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் வாசிக்குமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்களில் நாடு முழுவதும் வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பது தேசிய மக்கள் சக்தியல்ல என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் 25,000 ரூபாவினால் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று கூறியது ஜனாதிபதியே எனவும் 25,000 ரூபாவை ஒரு பிரிவினருக்கு வழங்கி மற்றொரு பிரிவினருக்கு வழங்காமல் விட்டதும் அவரே என்றும் ஹந்துன்னெத்தி கூறியுள்ளார். தொழிற்சங்கங்கள், அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்க வேண்டும் என்பதற்காகவே அரசு இந்த திட்டத்தை உருவாக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்த பின்பு பிள்ளையானுக்கு எதற்கு ஆயுதம் தேவைப்பட்டது, ஜேவிபியினர் எதற்காக அவருக்கு ஆயுதம் வழங்கினார்கள் என விசாரிக்க வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது, இடைக்காலங்களில் பல கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது, இவை ஜேவிபியினரால் வழங்கப்பட்ட ஆயுதத்தால் இடம்பெற்றதா என இருதரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும். இந்நிலையில் கிழக்கில் ஆயுத குழுக்கள் தற்போதும் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்ட பின்பு இவை அனைத்தும் களையப்படும் என்றும் ஜேவிபியினர் தலைவர் தெரிவித்திருந்தார். எனினும் இதற்கு பதிலளித்த பிள்ளையான் ஜேவிபியினர் தான் தமக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் அவர் வெற்றி பெற்ற பின் அவைகளை தேடி பார்க்கவும் என ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட முன்னாள் தலைவர் என்ற வகையில் இதன் உண்மைத்தன்மை என்ன என்று ஆராய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை போன்று கேம்மேன் அல்லது தந்திரமானவர் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவது தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஒருவரின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை என உயர் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதியின் 5 வருடம் தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே புதிய திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் அனர்த்த சூழ்நிலைகள் தொடர்பான விடயங்களுக்கு மாத்திரமே அவர் சட்டமூலங்களை கொண்டு வர முடியும் எனவும் 21வது திருத்தம் தெளிவாக கூறுகிறது. எனவே அவசர சட்டம் மூலமாக அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை என திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். ரணில் ஒரு தந்திரமானவர் என்ற கருத்து நாட்டில் உள்ளது. எனினும் அவர் தந்திரமானவர் அல்லது கேம்மேன் என்று தாம் கூறப்போவதில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டின் தலைவன். அவர் அரசியல் கட்சிகளை உடைத்து எடுத்துள்ளார் என்றும் அனுரகுமார தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும். அதுதான் அரசமைப்பு ஏற்பாடும். ஏதேனும் வகையில் அதை குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சித்தால் ஜனாதிபதியையும் இந்த அரசையும் மக்கள் ஓட விரட்டி அடிப்பார்கள். இவ்வாறு இன்று பாராளுமன்றத்தில் அரசு தரப்பை பார்த்து எச்சரிக்கை விடுத்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன். ஜனாதிபதி தேர்தல் விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் மீது உரையாற்றும் போதே சுமந்திரன் MP மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் தான் என்பது அரசியலமைப்பிலும் தெளிவாக உள்ளது. அதை இப்போது உயர் நீதிமன்றமும் தெளிவுபடுத்திவிட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான அரசமைப்பு பிரிவுகளில் மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டிய தேவை எதுவும் இல்லை. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களுக்கு மேல் நீடிப்பதாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற அரசமைப்பின் 83வது ஆ படைப்பிரிவு விடயங்களில் சம்பந்தப்பட்டது அல்ல. அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதை மாற்றி அமைப்பதாயின் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற கருத்து இருந்ததாலேயே 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை மாற்றாமல் அப்படியே விடுக்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. இப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் இணக்கத்தோடுதான் அப்படியே அதை விட்டுவிட முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் சர்ச்சைகளோ குழப்பங்களோ ஏதுமில்லை. ஏற்கனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் தான் என்பது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்ட விடயம். இந்த 83வது ஆ பிரிவு அரசியலமைப்பில் இருப்பதால் எந்த குழப்பமும் புதிதாக வந்துவிடாது. ஆனால் இந்த பிரிவுக்கு திருத்தம் கொண்டு வருகின்றோம் என்று குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியின் தரப்பு முயல்கின்றனர் என்று தோன்றுகிறது. அந்த பிரிவை திருத்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற நிலைப்பாடு வருமானால் அதை காட்டி தம்முடைய பதவிக்காலம் 5 வருடங்கள் தானா என்பதை ஓட்டிய சர்ச்சையை கிளப்பலாம் என்று ஜனாதிபதி எண்ணுகிறார் போலும். எது எப்படி என்றாலும் நாடு வரும் அக்டோபர் 17ற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. அது சட்ட ரீதியான கட்டாயம். அதில் கை வைக்க அல்லது தேர்தலை தள்ளி போட முயற்சி எடுக்கப்படலாம். அரசையும் ஜனாதிபதியும் மக்கள் வீதி வீதியாக துரத்தி அடிப்பார்கள், ஓட விரட்டுவார்கள். அதனை முன்னெச்சரிக்கையாக கூறி வைக்க விரும்புகின்றேன் என்று சுமந்திரன் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. மாறாக தேர்தலை பிற்போடும் தேவை எதிர்க்கட்சிக்கே உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி தேர்தலை உரிய காலப்பகுதியில் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோருகின்றன. தேர்தலை நடத்துவதற்காக அரசு தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவருடன் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அறிவித்துள்ளார். சட்டமா அதிபர் நீதிமன்றில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்கள் அல்லது 5 வருடங்கள் தான் என கூறியிருந்தார். நீதிமன்ற தீர்ப்பும் உள்ளது. இவ்வாறான சூழலில் நாட்டு மக்களது பிரச்சினைகளை வேறு பக்கம் திசை திருப்பும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயத்தை கையில் எடுத்துள்ளனர். அரசாங்கம் தேர்தலை பிற்போட நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் செயல்படும் தொழிற்சங்கங்களே போராட்டங்களூடாக தேர்தலை நடத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தி வருகின்றன. தேர்தல் நடைபெற கிராம சேவகர்கள், தபார் திணைக்களம் மற்றும் போக்குவரத்து துறையினரின் பங்களிப்பு அவசியமாகும். இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் தேர்தல் நடத்துவதில் பாதிப்புகள் ஏற்படலாம். தேர்தல் ஆணைக்குழுவை சந்தித்த பெப்ரல் அமைப்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்த நிதி ஒதுக்கீடுகள் முதல் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு கூறியதாக தெரிவித்துள்ளது. சட்டத்தில் சிக்கல்கள் இல்லாத சூழலில் அரசாங்கமும் தேர்தல் ஆணைக்குழுவும் தேர்தலை நடத்த தயார் நிலையில் இருக்கும் சூழலில் எதிர்க்கட்சிகள் எதற்காக இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வருகின்றன? மக்களின் பிரச்சினைகளை மறைத்து தேர்தல் தொடர்பான எண்ணங்களை உருவாக்குவதே இவர்களது நோக்கம். தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது. தேர்தல்களை பிற்போட நாங்கள் கை உயர்த்த மாட்டோம். எதிர்க்கட்சியினருக்கு தேர்தல்களை பிற்போட கை உயர்த்தி பழக்கம் உள்ளது என்றார். தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு பெருகும் மக்கள் ஆதரவு காரணமாக அவரை மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக அனுப்ப வேண்டிய நிலை இலங்கை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. அது தவிர பல தமிழ் அரசியல் கட்சிகளும் அவரை ஆதரித்தால் மட்டுமே அரசியலில் நிலைத்திருக்க முடியும் என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அவருக்கு உயிராபத்து உள்ளது என்பதை அவர் உணர்ந்துள்ளார். Dirty mud. So come up with the truth. Tell me what happened. Tell Secretary sir what is the pressure you had. Sometimes you may not be kind of able to manage these things.
but I am so happy. We will together write a case report and we will present at the college, so we both can say we are administrators. You, even though you are a community medicine pass out, now you came to our field and you are doing the medical administration, therefore you are partially a medical administration. I don't accept that as you are fully a medical administrator. Whatever it is, now you are ours and we will change the system. I will go forward, and now if I go to another hospital, the hospital will change itself, otherwise they will make me kill. So now I'm so happy. They try to show me as a person who is again doctor. No, I talked Dr. Udayasilan Anna, I am under risk, I might sometime die, but tell me the truth to the public. I am behind doctors. I will look after my doctors because I have done the chartered HR management. I know how to handle the people, but at the same time I know how to catch thieves. Only thing is, I don't know where I am going. They are asking me to stay in Colombo. Probably they will be asking me to stay in Colombo, but I will face the consequences. I know I have broke the system. I was trying to kind of நான் திரும்ப சொல்றேன் தமிழ்ல, நான் வந்து சிஸ்டத்தை உடைக்கத்தான் பேலிக்கிட்டான். நான் வந்து யூடியூப்ல வந்தது பிள்ளையா இருக்கலாம், நான் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் ஆகிறது பிள்ளையா இருக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் லைவ் வரையில என்றால் உங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி. மினிஸ்ட்ரியில் எனக்கு பெனாபடி சார் எனக்கு எப்படி சொன்னவர்ன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது, சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்டா, சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். குருபரன் அண்ணா, எனக்கு உங்களோட ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர் ப்ரொஃபசர் குருபரன் அண்ணா, நான் உங்களோட ஒரு பிரச்சனையும் படையில. குமாரவேல் நிறுத்தன், நான் உங்களோட ஒரு பிரச்சனையும் படையில. நீங்கள் நான் எங்கேயோ பெரியாளா வந்துடுவீங்கன்றால நீங்கள் பயப்பட்ட நீங்கள். அண்ணா, நீங்கள் உங்களோட தொழிலை செய்யுங்கோ. எனக்கு ஏதாவது சட்டமான வேலை வந்தால் எனக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கோ. நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், வேற ஒருத்தனை கேட்க மாட்டேன். இதுதான் எனக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த தமிழ் மக்களுக்கு என்ன உதவி செய்யறது தெரியல. முக்கியமா சாவச்சேரி மக்கள் அண்டைக்கு ஆமிட்டு அடி வேண்ட தயாராகிறதுக்கு வந்த தமிழ் மக்களுக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் தான் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வருவேன், அது நடக்கும். நான் தான் சாவச்சேரிக்கு திரும்பி வருவேன். நான் பற்ற வைத்ததி எங்கும் பெறவும், அது இலங்கை எங்கும் பெறவும். சுகாதாரத்துறையாவது இனிமேல் ஒழுங்காக இருக்கட்டும். எங்கேயாவது ஒரு அணி நடந்தால் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதுங்கோ. நான் செத்தா கூட ராமநாதன் அர்ச்சுனாண்ட ஃபேஸ்புக் இருக்கட்டும், அதுல எழுதக்கூடிய மாதிரியே விட்டுட்டு போறேன். அந்த ஃபேஸ்புக்லயே எழுதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு மாற்றம் நடக்கும். என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய தமிழ் டாக்டர்ஸ் என்ன பிள்ளையா விளங்கி கொண்டார்கள். இப்ப நீங்க வாங்க கதைப்பம். அர்ச்சுனா பிள்ளையோ நீங்க பிள்ளையோ உண்டு. செக்ரட்டரி வருவார், அதோட டிஜி வருவார், அதோட பனாபட்டி சார் வருவார். எல்லா ஒரு குழாமா வந்து நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணம் பெறுவினம். எல்லாரையும் மீட் பண்ணுங்க. பப்ளிக் நீங்கள் உங்களோட குரலை சொல்லுங்க. ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவோம், பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டு அவருடைய இஷ்யூஸ் கதைக்கிறதுக்கு. அப்ப கல்லர் பிடி வடிவினம். கள்ளங்கபடம் இல்லாதாக்கள் துணிஞ்சு நீங்கள் ஜிஎம்ஓ கார்ல நடுவுல வச்சு கொண்டு போங்க. உங்களை பப்ளிக் ஒன்றும் செய்யாது. இனிமேல் யாழ்ப்பாணமோ தெற்கு பக்கத்துலயோ கிழக்கு பக்கத்துலயோ 8 மணி 4 மணி வரைக்கும் டாக்டர் சரியா வேலை செய்யலைன்னு சொன்னால் அங்க பிரச்சனை இருக்கு. சேம் டைம் டாக்டர்ஸ் பிரச்சனையை நான் கதைப்பேன். அடுத்ததான் கதைக்க போற டாக்டர் பிரச்சனையை. ஏனென்றா நானும் ஒரு டாக்டர் தான். 1.5 லட்சம் சம்பளத்துல ஸ்ரீலங்கால இருக்கிறத விட 10 லட்சம் சம்பளத்துல வெளிநாட்டுக்கு போகணும் அவர்கள் எதிர்பார்க்கறதுல ஒரு பிள்ளையும் இல்லை. ஜாழ்ப்பாணத்திலேயோ கிழக்கிலே இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸும் தாங்கள் காசுக்கு ஆண்டி இருக்கல வந்து செய்கிற சேவையில் உலகத்திலே மாத்தானது. பிள்ளையான இன்ஃபர்மேஷன் என்ன பற்றி சொன்ன என்னுடைய அன்பு சகோதரங்கள், முக்கியமா வந்து எனக்கு மீம்ஸ் அடிச்சு அதை 6 பேர் 8 பேர் லைக் பண்ணி 2 லைக்ல இன்னொரு ப்ரொஃபைல கிரியேட் அதுக்கு லைக் பண்ணப்பட்ட என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாரையும் சொல்றேன், நான் உங்களை எல்லாரையும் மறந்துட்டேன். நாங்க மறப்போம், மன்னிப்போம், இந்த பாதையில பயணிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சாவச்சேரி திரும்பி வரைக்கும் அந்த 25 டாக்டர்ஸுக்கு ஒருத்தருக்கும் டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டேன். அவங்களோட தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அவங்களை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன். அவங்கள்டையும் கேட்டு படுப்பேன். அதுதான்டா ராமனா நச்சுனாக்களுக்கும் மெட்டாக்களும் உள்ள வித்தியாசம். We will meet again. Thank you so much. Thank you so much for looking at my video. We will meet again. In case if I die, this fire will go forward. நான் எப்பயாவது நான் சும்மா ஆக்சிடென்ட் பண்ணி ஆசிரியர் அது இன்றைக்கு நான் என்ன போட்டுட்டாலும் இந்த ஃபயர் போகும். முக்கியமா நான் இதில் நன்றி சொல்ல வேண்டியது வந்து எங்களுடைய டாக்டர் தேவானந்த ஐயா, அதே மாதிரி அங்கஜன் ஐயா, அது மாதிரி பிறகு என்னுடைய பக்கத்துக்கு வந்த, அதாவது மக்கள் என்னுடைய பக்கம் இருக்கிறார்கள் தெரிஞ்சபடியா வந்த கஜேந்திரன் ஐயா, அது மாதிரி கடைசி நேரம் படம் பார்ப்போம் வந்த சுகாஸ் ஐயா, எல்லாருமே நான் உங்களுக்குரிய என்னுடைய அதை விட முக்கியமான ஒன்று சொல்லணும். பிளாட்ல இருந்து வந்து என்னோட முதலையா கதை என்னுடைய ஹாஸ்பிட்டல தேடி வந்து கதைச்ச அந்த அவருடைய பேர் ஒன்று தெரியல, வடிவான வெள்ளை அண்ணா, பிளாட்டுண்ட பேச்சாளர் ஏதோ ஒன்று சொல்ல மாதிரி தான் எனக்கு இருக்கு. உங்களோட பேரை மறந்து போனேன். நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்டா வந்த நீங்கள். அதை விட ஜீவன் தியாகராய சார், ஃபோம கவர்னர், எங்களோட ஃபோம கவர்னர் திருப்பி யாழ்ப்பாணம் வேற இருந்தால் அவரால் எல்லாத்தையுமே மாத்தலும். என்னால் இப்ப கேட்கக்கூடியது
அந்த மாதிரி ஆனாக்களை விடுங்கோ. 2008, 18, 19 விட நான் ஃபோம கவர்னர்கிட்ட எங்களோட சாவச்சேரி சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல. நான் யாருன்னு தெரியாமலே அவர் அதை கேட்டுக்கொண்டவர். இந்த முறை கூட எனக்கு அவர் நல்ல சப்போர்ட் பண்ணினவர். அதாவது என்னுடைய விஷயங்களை வந்து நேர செக்ரட்டரிக்கு எடுத்து சொல்றதுக்கு சிறந்தப்பட்டவர். நான் செக்ரட்டரியோட 2-3 மினிட்ஸ் தான் கழிச்சு நான் செக்ரட்டரின முகத்துல ஒளி தெரிஞ்சது. මට බලාගන්න පුළුවන් වුණා සෙකන්ඩ්ගේ මූණට තියෙන සතුට. සර් කිව්වා සර් මේ කොහමද ඉන්නේ කියලා. සර් මම සර්ට කිව්වා මම තාම මැරලා නැහැ සර් කියලා. ඒකෙන් සර්ට ඒක වැදිලා ඇති. සර්ටම තේරෙන්න ඕනේ මොකද වෙලා තියෙන්නේ කියලා. හැබැයි මම නම් අහන්නේ කාටවත් ඇක්ෂන් ගන්න ඕනේ නැහැ. මම නම් තාත්තා වගේ හිතාගෙන හිටියා මේ කවුද මේ සමන් පතන සර්ව. මම සමන් පතන සර්වගේ උතරේ ඉඳන් දකුණට ට්‍රාන්ස්ෆර් කරන්න දෙන්නේ නැහැ. මම තමයි දිලීප් ලියනගේ සර්වත් බේරුවේ. මම සමන් පතන සර්වත් එක්ක වැඩ ගන්න පුළුවන් නම් මම සර්ට පෙන්නන්නම් මගේ ලෝයල්ටි මොකද්ද කියලා. ඒකෙන් පස්සේ සර් දැන දැන්ගොල්ල මාව එල්ල එකඟයි. ඒකට මම නම් හිතන්නේ අර්ජුන සෝරි චන්දන සෝරි මට යන්න දෙයි කියලා. நான் திரும்ப தமிழ்ல சொல்றேன். நான் எங்களோட சமன் பாத்திர சேர வந்து நான் போக விட மாட்டேன். அவர் அங்கேயே வச்சிருக்கணும். பிள்ளைகள் விடலாம். அவர்களுக்கு உந்துதலால தான் இந்த பிரச்சனை வந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை முடிய போக நினைக்கிறேன். நாங்கள் வெண்டுட்டோம். ஜிஎம்ஓயையும் நான் பாதிக்க விடையில. என் டாக்டர்ஸ் 25 பேரையும் பாதிக்க விட மாட்டேன். எனக்கு செய்த வந்த பாதிப்புகள் அதை நான் மறந்து போயிட்டேன். இப்ப இனித்தான் போய் நிம்மதியா சாப்பிட போறேன். நான் இன்றைக்கு தான் போய் பியர் அடிக்க போறேன். ஏன்னு சொன்னால் நானும் சாதாரண மனிதன் தான். என்னை நீங்கள் புரிஞ்சொள்ளீங்க நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு வேலை உள்ள பட்டதாரி ராமநாதன் அர்ஜுன. நாங்கள் எங்கள் தமிழினத்தை திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை மருத்துவ சங்கத்தை சார்ந்த சில சிங்கள மருத்துவர்கள் நான் எனது மக்கள் என கூறியதை பிழையாக விளங்கிய நிலையில் அதற்கு நான் தெளிவாக பதிலளித்துள்ளேன். நீங்கள் என்னை விடுதலை புலிகளை சார்ந்தவன் என கூறுவது எனக்கு பெருமிதம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அத்தோடு நான் அங்கிருந்து வளர்ந்து வந்தவன். அத்தோடு என் சமூகத்திலும் இறந்தவர்களுடனும் நானும் இணைந்து கொள்கின்றேன். இதற்காக என்னை கைது செய்வீர்களாக இருந்தால் அதுவும் எனக்கு பெருமிதம். வேலையை விட்டு விலகுவதாக முடிவெடுத்தால் அதற்கான பதவி விலகல் கடிதத்தில் நான் கையெழுத்திட தயார். அத்தோடு என்னுடன் படித்த சிங்கள வைத்தியர்களில் யாராவது என்னை கெட்டவன் என்று சொன்னால் நான் தூக்கிட்டு தற்கொலை செய்ய தயார் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பகுதியில் தற்போது பிரதான பேசுபொருளாக சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சரியான விடயத்திற்கு மக்கள் குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் கடந்த வாரங்களாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு மக்கள் கரம் கொடுத்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் வரப்போகும் பின்விளைவுகளுக்கு அஞ்சாமல் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த அர்ஜுனாவை தற்போது தமிழர் சமூகம் கொண்டாடி வருகின்றது. எங்கிருந்து இவ்வளவு தைரியம் என்று பூரிப்பவர்களுக்கு அவர் வெளியிட்ட காணொலியில் உள்ள வார்த்தைகள் பதில் சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் அவர் வெளியிட்டிருந்த காணொலி ஒன்றில், நான் யாழ்ப்பாண தமிழன், எனவே நான் ஒன்றுக்கும் பயப்பட போவதில்லை என்று கூறியுள்ளார். தவறிழைப்பவர்களால் என்ன செய்ய இயலும்? என்னை வேலையிலிருந்து அகற்ற இயலும். இல்லையென்றால் எங்கும் வெளியில் போகும்போது என்னை வெட்டுவார்கள். ஊருக்காகத்தானே சாக போகிறேன். மேலும் தலைவரும் ஊருக்காகத்தான் இறந்தார். அத்தோடு இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன் என அவர் தெரிவித்திருந்தார். குறித்த வார்த்தைகள் ஒவ்வொரு தமிழரின் தைரியத்திற்கும் மற்றும் தன்னம்பிக்கைக்கும் பின்னால் ஒலிக்கும் குரலை எடுத்து காட்டுவதாக உள்ளது. இந்த நிலையில் முதுகில் குத்தி ஒதுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு குரல் எழும்பியுள்ள நிலையில் இது தமிழ் சமூகத்திற்காக எழப்போகும் அடுத்த குரல்களுக்கு அத்திவாரமாக இருக்கும் எனவும் நம்பப்படுகின்றது. மேலும் தமிழனுக்கான பிரச்சினையில் தனித்து போராட விடாமல் சமூக ஊடகத்தை கொண்டு ஆதரவளித்தமையும் பெரிய விடயமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது.